இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டையொட்டி மதுரையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். முருக பக்தர்கள் மாநாடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. சரியாக 3 மணி முதல் 5 மணி வரை அந்த மாநாடு நடைபெறுவதற்காக ஏற்பாடுகள் திட்டப்பட்டிருக்கிறது. சரியாக 3 மணி முதல் கலைஞருடன் தொடங்கக்கூடிய இந்த மாநாட்டில் 5 மணிக்கு பிரமுகர்கள் வருகை தந்து இரவு 8 நிறைவேறுகிறது. இதற்கான பல நாட்களாக பல்வேறு ஏற்பாடுகளை இந்த மாநாட்டிற்கான பணிகளானது நடைபெற்றது. மேடை அமைக்கும் பணி, அதே போல அறுபடை அமைப்பு போன்ற அமைப்புகளும் அமைக்கப்பட்டு அங்கு விக்கிரகம் தினமும் சாமி தரிசனம் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தினம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில்தான் இன்றைய தினம் நடைபெற முருக பக்தர்கள் பங்கேற்பதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து அருகில் இருக்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் ஏராளமான முருக பக்தர்கள் வருகிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அமைப்பினர்கள் அதே போல பக்தர்கள் தொடர்ச்சியாக தங்களது வாகனங்கள் அணிவகுத்து போவதால் அந்த பகுதியில் மாநாடு நடைபெறும் பகுதி முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் மதுரை மேலூர் பகுதியில் இருந்து மதுரை மாவட்ட பகுதிக்கு வருகை தரக்கூடிய பாண்டிகோவில், மாட்டுத்தாவணி, உத்தரப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில், அதே போல ராமநாதபுரம், மானாமதுரை, பரமக்குடி உள்ளிட்ட பகுதியில் இருந்து மதுரை மாநகர் பகுதிக்கு வருகின்ற விரகனூர் சுற்றுச்சாலை, சிலைமான் உள்ளிட்ட பகுதிகளில், அதே போல தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பகுதியில் இருந்து இணைப்புச் சாலை நகர் பகுதிகளிலும் ஏராளமான வாகனங்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை தொடர்ச்சியாக அந்த மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய வாகனங்களை வாகனத்தில் வருகை தரவர்களுடைய விவரங்களை குறித்து அறிந்த பின்னும் இந்த மாநாட்டிற்கான வாகனங்கள் வருவதால் ஏராளமான என்பது மற்ற வாகனங்கள் பொது போக்குவரத்து செல்ல முடியாமலும் தொடர்ச்சியாக அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது வருகிறது. காவல்துறை சார்பில் அங்கே மக்களுடைய மையப்பகுதி, அதே போல சுற்றுவட்டார பகுதி, மதுரை மாநகர் சாலைகளில் காவல்துறை தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது. என இது ஒரு அமைச்சர் நடைபெறக்கூடிய மாநாடு என்பதால் எந்தவித அசம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்கு காவல்துறை சார்பில் சுழற்சியாக செய்யப்பட்டது. சாலைகளில் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது வருகிறது. இதனால் ஊர்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் என்பது மிகுந்த உள்ளாகி வருகிறார். சென்னை, கோவை, சேலம் அந்த பகுதிக்கு செல்லக்கூடியவர்களுடைய நபர்களுடைய பயணம் என்று ஒரு இருக்கிறது. இதனால் அந்த பகுதி என்பது மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.